அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் 12th எக்ஸாமினுடைய ரிசல்ட் வந்த நாள். ஜஸ்ட் ஒரு கான்செப்டுக்காக தான் இதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, நிறைய நேரங்களில நம்ம நம்மளுடைய வாழ்க்கைங்கிற ஓட்டமா இருக்கட்டும், அல்லது ஸ்போர்ட்ஸ்ல இருந்தாலும் சரி, படிப்புல இருந்தாலும் சரி, ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஆரம்பிப்போம் அல்லது படிப்போம். ஆனாலும் சில நேரங்களில தோல்வி வருகிறது. இந்த தோல்வியை நிறைய நேரங்களில சந்திக்க மனதைரியம் இல்லாம அல்லது தோல்வி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன பக்குவம் இல்லாம நிறைய நேரங்களில அழுகுறோம், மனம் கசந்து போகிறோம், மன வருத்தம் ஆகுது. இப்படி பல நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல நிறைய காரியங்கள் நடந்துடுது. சோ நான் சரித்திரத்துல ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். அலெக்சாண்டர் த கிரேட் எல்லாருக்கும் நான் தெரியும். கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த உலகத்தையே தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வர வேண்டும் சொல்லி ஒவ்வொரு நாட்டையும் அடிச்சு அவன் வந்துட்டே இருக்கிறான். சோ இந்தியாவுக்குள்ளே நுழைந்தது நம்முடைய சரித்திரம் சொல்லுது. சோ அப்படி நுழையும் போது நிறைய அரசர்கள் சண்டைக்கு முன்னாடியே, போருக்கு முன்னாடியே சரணடைஞ்சிடுறாங்க. எப்ப என் சண்டைலாம் வேண்டாம், எந்த ரத்தம் எல்லாம் இங்க சிந்த வேண்டாம், உனக்கு என்ன வேணுமோ நான் அதை தந்துடுறோம், நாங்க தோத்துட்டோம் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் போரிஸ் என்கிற புருஷோத்மன் மட்டும் அவனோட ஃபைட் பண்ணான் அப்படின்னு சொல்லி நம்முடைய சரித்திரம் நமக்கு சொல்லுது. சோ சண்டையிட்டதும் இல்லாமல் தோற்று போறான். தோற்ற பிறகு அவன்கிட்ட, அதாவது அலெக்சாண்டர் கேட்கிறாரு, எப்ப நீ இப்ப என்கிட்ட தோத்துட்ட, உன்னை நான் எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ புருஷோத்மன் சொன்ன ஒரு வார்த்தை தான் நிறைய நேரங்கள்ல அது ஒரு பாசிட்டிவ் மென்டாலிட்டிக்காக நம்ம பயன்படுத்துறோம். என்ன அப்படின்னா, நான் தோற்றாலும் நான் ராஜா, அதனால நீ என்னை ராஜா மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். அதனால அலெக்சாண்டர் அந்த தன்னம்பிக்கை, அந்த தைரியத்தை பாராட்டி அந்த நாட்டை அவனுக்கு திரும்ப கொடுத்துட்டு போனான்னு சொல்லிதான் நம்மளுடைய சரித்திரம் சொல்கிறது. அதாவது என்ன சொல்ல வருகிறேன் என்றால், தோற்றவர்களுக்கு கூட சரித்திரம் தன்னுடைய பக்கங்களில இடம் கொடுக்கிறது. ஆனால் முயற்சிக்காதவர்கள், தோற்பதற்கு கூட முயற்சிக்கணும் இல்லையா? சோ அந்த முயற்சி இல்லாதவர்களை சரித்திரம் அதை அவங்களை அப்படியே ஒதுக்கி விடுகிறது. சோ அதனால ஒருவேளை இந்த 12th இல்ல வாழ்க்கையிலயோ வியாபாரத்திலயோ நட்புல எதுல தோல்வி உற்றாலும் அதை தோல்வியாக கருதாமல் அதை தாண்டி நம்ம போவதற்கு நம்ம முயற்சி செய்தோம் என்றால் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்வும் ஒரு நாள் வரலாறாய் மாறும். தேங்க்யூ சோ மச்.